கவனிங்க. நாங்க லாஸ்டா வந்துட்டு எங்க கிளாஸ்ல அடிப்புக்கள் சப்ஜெக்ட் நாங்க பார்த்துட்டீங்க. அடிப்புக்கள் சம்பந்தமான கதைகள் தான் பார்த்து தியரியா பார்த்துட்டீங்க. சில விஷயத்த கொஞ்சம் எடுத்துங்க, நேரடியா நான் விஷயத்துக்கு வரோம். சரியா? அடிப்புக்கள் சரி. இதெல்லாம் பாருங்கன்னா, நாங்க போன கிளாஸ்ல நாங்க பார்த்திருந்தோம் வந்துகிட்டு அவரை வரையிலக்கணம் சார்ந்து பார்த்துட்டு ஒரு கிராஃப் வந்து கீறி அடிச்சிருந்தேன். அந்த 2 கிராஃபே கீறி அடிச்சு. இப்ப அவருக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. அதாவது என்னன்னா 2 செல்லாம் பாருங்க. ஒரே வீச்சமும் அண்ணளவான சமனான அதிர்வெண்ணும் உள்ள இரு சுரங்கள் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் போது அலைகளின் மேற்பொருந்துகையினால் ஊடகத்தில் உள்ள ஒவ்வொரு துணிக்கையினதும் விளைவில் வீச்சமானது மாறி மாறி கூடி குறையும். இதனால் கேட்கும் மொழியின் சரிவில் ஒவ்வொரு ஆர்வத்தன ஏற்ற இறக்கம் நிகழும். இதுவே அடைப்பு எனப்படும். அதாவது அன்னளவாக சமனான வீச்சமும் ஒரே மீடியம் முறை அன்னளவாகவா ஒரே மீடியம் முறை 2 அதிர்வு முதல்களை நான் அதிர செய்த டைம்ல அவங்க 2 பேரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாக்குற அந்த மீடியம் மாற்றம், புதிய மீடியம் மாற்றம் மாதிரி சரி கூடி குறைஞ்சி இது பண்றது அது ஒரு ஆபத்த நேரத்துக்கு நடக்குமா. அப்படி நடக்கிறத நம்ம என்ன சொல்றது அடிப்புன்னு சொல்றது. இது ஒன்றும் கதை இது இல்லை. நான் சொல்ல கீழே அந்த படத்தை கீழே நீங்க இதை எழுதி விடுங்க. சரியா? பாருங்க. FB சமன் சரி அல்லது F சமன் F சமன் F1 மைனஸ் F2 இதுல இதான் சமன்பாடு. எழுதின கேள்வி நான் செய்ய போறேன். எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். கேள்வி எழுதுங்க. F சமன் F1 மைனஸ் F2 இதுல F1 பெரிது F2 F1 பெரிது F2 அவரை கீழே எழுதி விடுங்க. F2 அடிப்பு மீடியம். சரி, அடிப்பு மீடியம். அந்த படத்தை கீழே எழுதுங்க. F சமன் F1 மைனஸ் F2 அதுல சைடுல காட்டுங்க F1 பெரிது F2ன்னு காட்டுங்க F அடிப்பு மீடியம். அவ்வளவுதான். சின்ன ஒரு கதை. எப்படி கேள்வியில பார்க்கணும். பாஸ்போர்ட் பஸ் எல்லா கேள்வி நம்ம செய்ய மீடியம் இந்த கேள்வி செய்யலாம். நோட் பண்ணினா முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதான் நோட் பண்ணியாச்சா? அந்த படம் வச்சுங்க. படத்தை எழுதி பண்ணீங்கன்னா சரி. பார்ப்போம் இதுல எப்படி அந்த கேள்வி வரப்போறாங்க அந்த சப்ஜெக்டை பார்ப்போம். நான் தான் நோட் பண்ணியாச்சா? படத்தை கிளியர். ரைட், ஓகே. படத்துக்கு சரி. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கலாம். இஸ்மத் நான் பேசுவாங்க. இப்ப உங்களோட சாப்டர் 2 புக் வந்துட்டு புக் 3ல சாப்டர் 2ங்கிற பகுதி போகுது. அதுல பேஜ் நம்பர் 29 29ஆம் பக்கம் எடுங்க. டியூட்ல 29ஆம் பக்கம் எடுங்க. டியூட்ல 29ஆம் பக்கம் எடுங்க. டியூட்ல 29ஆம் பக்கம் எடுங்க. சரியா? எடுத்துட்டு பாருங்க. இதுதான் எங்களோட அந்த அடிப்புகள் சார்ந்த கேள்விகளுக்கு தான் வரும். இதை முடிச்சுட்டு நாங்க பாஸ்போர்ட் கேள்வி பார்ப்போம். பாஸ்போர்ட் கேள்வியை நாங்க பார்ப்போம். பாருங்க அந்த 29ஆம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்வி போர்டை கவனிங்க. நான் செய்யறேன், நீங்க அவசரப்பட தேவையில்லை. நீங்க செய்யலாம். உங்களுக்கு நான் வேற ஆக்டிவிட்டி தரேன், நீங்க கவனிங்க. சரியா? நம்பர் 1 21வது கேள்வி என்ன சொல்றாரு பாப்போமா? பாருங்க. ஏகமா பியனம் இரு இசைக்கவைகள் ஒன்றாக ஒலிக்கப்படும் போது கேட்கும் அடிப்பு மீடியம் 5 ஹெர்ட்ஸ் ஆகுமா? சரியா? பாருங்க போர்டை கவனிங்க. இதுல ஏக்கமா அப்படிங்கிற 2 இசைக்கவைகள் ஏக்கமா அப்படிங்கிற 2 இசைக்கவைகள் அதிர செய்ய போறாங்க. போட நல்லா பாருங்க. சரியா? இது ஏ நடுப்பம், இது பி நடுப்பம். இவர் மீடியரான FA, இவர் மீடியரான FB. சரியா? இவங்க 2 பேரையும் அதிர செய்யும் போது எனக்கு தெரியாது யாரு பெரியார் யாரு சின்னான்னு தெரியாது. ரைட், போர்டு நல்லா கவனிங்க.
இவங்க ரெண்டு பேரையும் அதிர செய்யும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அடிப்பு முடியும். அப்ப இதுல சாத்தியமானது என்னன்னா முதலாவது விஷயம் நல்லா கவனிக்கணும். இதுல சாத்தியமானது FA மைனஸ் FB சமன் 5 இருக்கலாம் வித்தியாசம் தான், அல்லது FB மைனஸ் FA இது சமன் 5 இருக்கலாம். அடிப்பு முடியும் விடயங்களுக்கு வித்தியாசம், மனிதங்களுக்கு இடையிலான வித்தியாசம். அவன் சொல்றான் இந்த ஏக்கமா அப்படிங்கிற ரெண்டு இசைக்கவைகளை ஒன்றாக அதிர செய்யும் போது அவங்களுக்கு இடையிலான அடிப்பு மொழியன் 5 ஹெர்ட்ஸ். அடிப்பு மொழியன் 5 ஹெர்ட்ஸ். இசைக்கவை பியின் ஒரு புயத்தில் சிறிது மெழுகு பூசிய பின் பாருங்க, இந்த இசைக்கவை பில ஒரு புயத்துல சிறிது மெழுகு வெயிட்டை ஏற்றுறாங்க. வெயிட்டை ஏற்றினா ஒன்றும் இல்லடா, இங்க இருக்கிற மீடியன் இவர குறையும், FB இந்த பருமன் குறையும். சரியா, வெயிட்டை ஏற்றுறதால அதோட மீடியன் குறையும். ஓகே, பாப்போம். இன்னொரு புயத்தில் சிறிய மெழுகு பூசிய பின் அவை ஒன்றாக ஒடிக்கப்படும் போது கேட்கும் அடிப்பு மீடியன் 4 ஹெர்ட்ஸ். அடிப்பு மீடியன் 4 ஹெர்ட்ஸ் ஆகுமா? ஏயின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் அடியும் மெழுகு பூச முன்னர் பியின் அடிப்பு மீடியன் ஏனது 500 ஹெர்ட்ஸ் தான். FA வந்துகிட்டு 500 ஹெர்ட்ஸ் தான். மெழுகு பூச முன் இந்த FB பருமன் என்று கேள்வி. போர்டு நல்லா கவனிங்க. பாருங்கடா, ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரையும் முடிக்க செய்யும் போது எங்களுக்கு தெரியும் 2 சமன்பாடுகள் பாசிபிள் சான்ஸ். ஒன்று FA மைனஸ் FB சமன் 5, அடுத்தது FB மைனஸ் FA சமன் 5. மனசால பிடிக்கணும், கேள்வி வாய்ச்சோட விடைக்கு வரணும், சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. சரியா, இப்ப இதுல மெழுக நீங்க பூசி போட்டு திரும்ப அதிர செய்யறாங்க. அதிர செய்யும் போது இவங்களுக்கு இடையிலான அடிப்பு மீடியம் 4 ஹெர்ட்ஸ். சரியா, இவங்களுக்கு இடையிலான அடிப்பு மீடியம் 4 ஹெர்ட்ஸ். ஆனா மெழுக பூசினீங்கன்னா இதுல மீடியம் FB குறையும். அதே நேரம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அடிப்பு மீடியம் குறையும். நல்லா கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நான் இந்த சமன்பாடு, இப்ப இதை நான் முதலாவது சமன்பாடு, இதை 2வது சமன்பாடு, இந்த முதலாவது சமன்பாடு சாத்தியமாக இருந்தால் இப்ப பாருங்க, மெழுக பூசுற சமயத்துல மெழுக பூசும் போது அவங்க FB குறையும். அப்ப இந்த FB குறைந்தால் அடிப்பு மீடியன் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கூடியிருக்கீங்க. இந்த சமன்பாடு நீங்க வெளி பண்றையாக இருந்தா, அதாவது FA மைனஸ் FB சமன் 5 நீங்க எடுக்கணுமாக இருந்தால் அவங்க மெழுகு பூசுறாங்க. மெழுகு பூசும் போது இவர்கள் மீடியன் குறையுமாக இருந்தால் இந்த சமன்பாட்டை கொண்டு அதை பிரதியிட்டு பாத்தீங்கன்னா FB பருமன் குறைந்தால் இங்க இருக்கிற அடிப்பு மீடியன் கூடுது. அடிப்பு மீடியன் செய்யல கூடுது. ஆனா அங்க 4 ஹெர்ட்ஸ் ஆக மாறும். அப்ப எந்த சமன்பாடு பொருத்தமானது? இந்த சமன்பாடு. இங்க பாருங்க, இப்ப FB பருமன் குறையுது, ஒரு பெருமானத்துல FA கழிச்சு 5 வருது. இப்ப அந்த பெருமானத்தை குறைச்சிட்டு திரும்ப FA கழிச்சா இவரதும் குறையணும். அதான் 4 ஹெர்ட்ஸ். எனவே எங்களுக்கு பொருத்தமான சமன்பாடு இவரை FB மைனஸ் FA சமன் 5 ஹெர்ட்ஸ். இதுல கொண்டு வரும். இப்ப பாருங்க, FB மைனஸ் FAக்கு பதிலாக வந்து 500 ஹெர்ட்ஸ். இது சமன் 5. எனவே FB சமன் 5 சக 500. FB சமன் 505 ஹெர்ட்ஸ். ரைட், ஓகே, அதுதான். 21வது கேள்வி டக்குனு நோட் பண்ணி எடுங்க. படங்கள்லாம் தெளிவாக காட்டுங்க. போர்டுல இருக்கிற மாதிரி எழுதிடுங்க. 2 சமன்பாடுகள் எடுங்க, அதுல எது பொருத்தமான சமன்பாடுகளை பாருங்க. ஏன் இந்த சமன்பாடு பொருத்தம் இல்லைங்கிறது தெளிவாக விளங்கி தேவைப்படக்கூடாது. இப்படிதான் நான் ஒரு சமன்பாடுகளை பார்க்க இஸ்மாத் லைட் அந்த கேள்வி நான் அந்த கேள்வி லைட்டடா
நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? மித்தா அந்த கேள்வி வாங்கிட்டாடா? மித்தா நான் பேசுறேன்டா. ரைட், ஓகே. நோட் பண்ணியாச்சா? அதான் நோட் பண்ணீங்களா? இதான் நோட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. இதை நான் நினைச்சுக்கிறேன். கேள்வி செய்யும் அவசரம் இல்லடா, அழகா பிடிச்சிக்கலாம். இன்னொரு கதை தான் வெடிரன்களுக்கு இடையிலான வித்தியாச கதையை பிடிச்சிட்டீங்கன்னா சரி. சரி, பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. 22வது கேள்வி. கியூட்ல இருக்கிற 22வது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. ரைட், சொல்ல பாருங்க. ஏகமா பியனும் இசைக்கவைகள் ஒன்றாக ஒழிக்கப்படும் போது கேட்கும் அடிப்பு முடிகிற 5 ஹெர்ட்ஸ். சரியா? இப்ப ஏகமா பிங்கிற 2 இசைக்கவை இருக்குது. இது ஏ, இது பி, இது பி. இவங்க 2 பேரையும் இசைக்கும் போது அவங்களுக்கு இடையிலான அடிப்பு முடியுது. அப்ப இதுல இருந்து நான் FA மைனஸ் FB சமன் 5 அல்லது FB மைனஸ் FA சமன் 5 இப்படி பண்ணிக்கலாம். சரியா? 2 பேருக்கு இடையிலான அடிப்பு முடிவுடன் FA மைனஸ் FB சமன் 5, அதே போல FB மைனஸ் FA சமன் 5. ரைட், ஓகே, இருக்கட்டும், பாப்போம். சரியா? இப்ப இதுல சொல்றாங்க பாருங்க. கேட்கும் போது அடிப்பு முடிவு 5 லட்சம். இசைக்கவை பியின் ஒரு புயத்தை சிறிது அராவிய பி நேரத்தோட மெழுகு சேர்த்தீங்கன்னா மீடியம் குறையும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா இதுல வெயிட்ட குறைக்கிறோம். அராவினா என்ன நடக்குதுடாடா? நல்லா கவனி. இது நான் FA, இதுல மீடியம் எடுப்போம், இவர மீடியம் FB. அராவினத்துக்கு பிறகு இதுல மீடியம் என்ன செய்யும்னா மீடியம் கூடும். இதுல என்ன செய்வாரு? கூடுவார். மேத்ஸ் தான், ஈஸி மேத்ஸ். நல்லா கவனியலாம். சரியா? பாருங்க. பியின் ஒரு பெயர்ச்சி சொல்லுது அராபியத்தில் அவை ஒன்றாக ஒழிக்கப்படும் போது கேட்கும் அடிப்பு மீடியன் 4 ஹெர்ட்ஸ் ஆகும். அப்ப இப்ப அடிப்பு மீடியன் என்ன இருக்கிறாரு? 4 ஹெர்ட்ஸ் ஆக மாறும். சரி, 4 ஹெர்ட்ஸ் ஆகும். ஏயின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் செகண்ட். ஏட அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் செகண்ட். FA வந்து 500 ஹெர்ட்ஸ் செகண்ட். அதாவது முன்னர் பியின் அதிர்வெண் யார்? அதாவது முன்னர் பி அதிர்வெண் என்ன? ரைட், ஓகே. நான் சொல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்பயும் அடிப்பு முடிவுடன் குறைஞ்சிருக்குது. அப்ப என்ன சமன்பாடு? இப்ப நல்லா கவனிங்க. FB பருமன் கூடுது. சரியா? நான் இந்த சமன்பாடை பார்த்தா ஒரு பெருமானத்துல இருந்து FB கழிப்படுது 5. அதே நேரம் இப்ப இந்த பெருமானம் கூடினத்துக்கு பிறகு கழிச்சால் ஒரு மாறா பெருமானத்திலிருந்து ஒரு கூடிய பெருமானத்தை திரும்ப கழிச்சீங்கன்னா இவர் குறைவு. எனவே இதுதான் சாத்தியமானது. ஆனா இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப FAங்கிறது ஒரு மாறா பெருமானம். FB கூட்டி போட்டு நான் இதை கழிச்சு இதுவும் கூடி இருக்குது. பட் அங்க குறையுது. எனது குறையுது. எனவே இந்த சமன்பாடு சாத்தியம் இல்லை. இவர்தான் சமன்பாடு. அப்ப இதுல ஈஸி பாருங்க. FA மைனஸ் FB சமன் 5. FA பருமன் 500 தெரியும். இது மைனஸ் FB சமன் 5 ஹெர்ட்ஸ். எனவே FB சமன் 500 sin 500 sin. அப்ப FB சமன் 495 ஹெர்ட்ஸ். ரைட், ஓகே. இந்த கேள்வி நான் கொஞ்சம் பாக்குறேன். என்னடா அராவிய பின் கேள்வி வந்திருந்தா? அராவிய பின், அராவிய பின் FB இது என்னது? FB டேஸ் இருக்கு. நேரத்தோட FB எடுத்தது இப்ப FB டேஸ். பிறகு அப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இதான சமன்பாடு. இதான் சமன்பாடு. இதுல கொண்டு வந்து FA minus FB days இது சமன் 4.
அப்ப FAக்கு பதிலா நம்ம என்ன வந்திருக்கீங்க 500, இது FB, இது சமன் 4, VA சமன் 500 சய 4 வரும். அப்ப என்ன வரும் 496 இங்க பாருங்க அராவினத்தால கூடி இருக்கு. இது அராவிய பின்னெண்டு கேள்வி வந்ததுன்னா சரி கேள்வி கேட்டா நம்ம இதை இது பண்ணலாம். அராவிய பின் 496 வச்சுக்கோ. சரி தேவையான இதையும் என்ன செய்யலாம் நோட் பண்ணி எடுக்கலாம். தேவைன்னா இது பண்ணிடுங்க. கேட்கலாம் எம்சில வந்து இதையும் கேட்கலாம். அராவிய பின் அதாவது முன்னால 495 சரி இப்ப அராவினத்துல கூடுதல் 496 வச்சுக்கலாம். ரைட் ஓகே நோட் பண்ணி எடுக்கலாம். நோட் பண்ணிடுங்க அந்த கேள்வி. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணலாம். கேள்வியெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் அவசரமா. ரைட் ஓகே. அடுத்து வாங்க 23வது கேள்வி. அடுத்து வாங்க 23வது கேள்வி. போர்டு நல்லா காணுங்க. இருபத்தி மூன்றாவது கேள்வி. கேள்வில பாருங்க 23வது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. ஏக்கமா பி எனும் இரு இசைக்கவைகள் ஒன்றாக ஒழிக்கப்படும் போது கேட்கும் மடிப்பு மடியில் 5 ஹெர்ட்ஸ் ஆகும். சரி இப்ப நல்லா கவனிக்கலாம் என்ன நடக்குது பாமா கேள்விகளை புரிஞ்சுக்கணும். ஏக்கமா பிங்கிற 2 இசைக்கவைகள் இது ஏ இது பி ங்கிற 2 இசைக்கவைகள் இவர மடியில் FA இவர FB நடுங்க ரைட் ஓகே. ஏக்கமா பி எனும் இரு இசைக்கவைகள் ஒன்றாக ஒழிக்கப்படும் போது கேட்கும் மடிப்பு மடியில் 5 ஹெர்ட்ஸ் ஆகும். 5 ஹெர்ட்ஸ் ஆகும். அப்ப FA minus FB சமன் 5 அல்லது இது சாத்தியம். FB minus FA சமன் 5 ஆகும். இசைக்கவை B இன் ஒரு புயத்திற்கு சிறிது மெழுகு பூசிய பின் இப்ப இந்த இடத்துல B இதுக்கு என்ன செய்யறாங்க மெழுகு கொண்டு பூசுறாங்க. சரி மெழுகு கொண்டு பூசுறாங்க. B இன் ஒரு புயத்துக்கு மெழுகு பூசிய பின் அவை ஒன்றாக ஒழிக்கப்படும் போது கேட்கும் மீடிரன் அடிப்பு மீடிரன் 5 ஹெர்ட்ஸ் திரும்ப. அப்ப எனக்கு தெரியும் FB குறையணும். FB மீடிரன் வந்துட்டு குறையணும். ஆனா திரும்பியும் 5 ஹெர்ட்ஸ் ஆகும். ஏன் அதிர்வெண் 300 ஹெர்ட்ஸ் சரி ஏழு வந்துட்டு 300 ஹெர்ட்ஸ் மெழுகு பூச முன்னர் B இன் அதிர்வெண் யார்? FB கேள்வி. ஆரம்பத்தில் இருக்கிற FB கேள்வி. ஆரம்பத்தில் இருக்கிற FB கேள்வி. சரி பார்ப்போம் யாருக்கு இந்த கேள்வி ஐடியா வருது. சரியா பூசினத்துக்கு பிறகு 5 ஹெர்ட்ஸ் பூசினத்துக்கு பிறகு 5 ஹெர்ட்ஸ். சரி பாப்போம் யார் அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் இல்லை. FB பர்மனன்ட் செஞ்சாக்குள் யாராவது அல்லது செஞ்ச ட்ரை பண்ண சொல்லுங்க பாப்போம். விட எடுத்தாக்குள் போடலாமா நேரத்துல செஞ்சு எடுத்தாக்குள் போடலாம். ட்ரை பண்ணாக்குள் அல்லது எனக்கு சரியான விட சரி டைம் எடுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கலாம். கேள்வி நினைச்சிட்டு இந்த கேள்விக்கு விடையை சொல்லு. நல்ல கேள்வி பார்ப்போம்.
ஓகே, ஒரு ஆளை விட வந்து 305 ஹெர்ட்ஸ். சரி, வேற பாப்போம் என்ன நடக்குது. முடிச்சாலும் போடலாம், ஒரு ஆளை விட வந்து இருக்குது. மித்தா என்ன விட மித்தா முடிஞ்சா இல்ல, நான் செய்யணும்டா பிராக்டிஸ் எடுக்கணும். ரைட், ஓகே, ட்ரை பண்ணு. $295. சுமை ஏற்றத்துக்கு முன்னால தானே கேள்வி என்னதா? சுமை ஏற்றினத்துக்கு முன்னால 295 சாத்தியமா? சரி, ஓகே, இங்க கவனிங்க எல்லாரும். நான் சில விஷயத்தை பாருங்க, புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கேள்வியை நல்லா பிள்ளைங்க அவன் என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னால ஏக்கமா பிங்கிற 2 இசை கவிகள் அதிர செய்யறாங்களாம். அவங்களுக்கு இடையிலான மிடிரன் வித்தியாசம், அதாவது அடிப்பு மிடிரன் 5 ஹெர்ட்ஸ் வருது. அப்ப 2 சாத்தியம் தானே, FA மைனஸ் FB 5 அடிக்கணும் அல்லது FB மைனஸ் FA 5 அடிக்கணும். திரும்ப சொல்றான், இதெல்லாம் சுமை ஏத்துனாங்க. இதுல ஒரு பிங்கிற அந்த பியத்துல சுமையை போட்டதுக்கு பிறகு 2ஐயும் அதிர செய்யறாங்க. அப்பையும் 5 ஹெர்ட்ஸ் தான் பொருத்தமான, 5 ஹெர்ட்ஸ் தான் பொருத்தம். அப்ப நான் சொல்ல கவனிங்க, இப்ப சுமையை ஏற்றினது பிறகு இந்த மீடியரன் குறையும், வேணாம் FB மீடியரன் குறையும். அதை நான் FB டேஸ் எடுக்கும். இப்ப இவரையும் அதிர செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க போது ஒன்று FA மைனஸ் FB டேஸ் 5 இருக்கணும், அல்லது FB டேஸ் மைனஸ் FA வந்து 5 இருக்கணும். இப்ப கவனிங்க, இப்ப எந்த சமன்பாடு பொருத்தமானது என்று பிடிச்சா சரி, அவ்வளவுதான் கதை. இங்க பாருங்க, பீட பருமன் குறையுது, நல்லா கவனி. இப்ப ஏட மீடியரன் 300 ஹெர்ட்ஸ் தானே,
A'-க்கு 300 ஹெர்ட்ஸ். இவரோட அதிர செய்யக்க பீங்கிறவரோட அதிர செய்ய இப்ப ஏ வந்துட்டு பீங்கிறவோட அதிர செய்யக்க 5 ஹெர்ட்ஸ் வந்தது. இப்ப பிய குறைச்சு திரும்ப 5 ஹெர்ட்ஸ் வருதுன்னால் இப்ப ஆரம்பத்துல பீடது 305 ஹெர்ட்ஸ் ஆகவும் இதுல சுமையேற்றி குறைச்சு 295 ஹெர்ட்ஸ் கொண்டு வந்தால் இப்பயும் பாருங்க இவங்க 2 பேர் அதிர செஞ்சாலும் வித்தியாசம் 5 ஹெர்ட்ஸ் தான். இவங்க 2 பேரை பாதக செஞ்சாலும் வித்தியாசம் 5 ஹெர்ட்ஸ் தான். அப்ப இதுல எது சாத்தியமானது? இப்ப நல்லா கவனிக்கிறாங்க. ஆரம்பத்துல FB மைனஸ் FA, FA மைனஸ் FB. பிஏ குறைச்சதுக்கு பிறகு 5 ஹெர்ட்ஸ் வருதுண்டா, பிங்கிறவரால குறைச்சதுக்கு பிறகு 5 ஹெர்ட்ஸ் வருதுண்டா, இவர பருமனை குறைச்சதுக்கு பிறகு 5 ஹெர்ட்ஸ் வருதுண்டா, அடுத்த சைட் மாதிரி அப்ப இவரும் தான் சாத்தியம். நல்லா விளங்கி இருக்கு. இவரும் தான் சாத்தியம். ஒன்று ஆரம்பத்துல பி FA விட 5 ஹெர்ட்ஸ் கூட இருந்திருக்கணும். திரும்ப நாங்க சுமையை ஏற்றி குறைச்சதுக்கு பிறகு FA விட 5 ஹெர்ட்ஸ் இருந்திருக்கணும். கேட்ட கேள்வி சுமை ஏற்றப்படுறதுக்கு முன்னாலங்கிறதால இவர் தான் சாத்தியம். எனவே FB மைனஸ் FA சமன் 5, FB மைனஸ் 300 7 இது சமன் 5. எனவே FB சமன் 305. நல்லா விளங்கிடுங்க. கேள்விகள்ல கவனம் இருக்கு. சாத்தியம் இங்க பாருங்க, ஆரம்பத்துல ஏ விட இவர் 5 ஹெர்ட்ஸ் முன்னால இருக்கிறதால அவருக்கு அடிப்பு முடிவு 5 வருது. சுமையை ஏற்றி முடிவு குறைக்கிறீங்க, குறைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு 5 ஹெர்ட்ஸ் வருதுண்டா, இவர் 295 மாறுது. 295 மாறுது. பாருங்க, 2 சந்தர்ப்பத்திலையும் 2க்கு இடையிலான வித்தியாசம் 5 ஹெர்ட்ஸ். இனி கேள்வியை மறக்கப்படாது. கேள்விகள் போடுறது எல்லாம் ஒவ்வொரு டைப் கேள்வி. சரி, இந்த ஐடியாஸை நீங்க மறக்க வேணாதா புடிச்சுக்கங்க. மித்த அந்த கேள்வி கேட்டா மித்த அந்த கேள்வி எஸ் நதா கேள்வி சரியா? ரினா நான் பேசுறேன். ரினாக்கு விளங்கிட்ட அந்த கேள்வி விளங்கிட்டா? ரினா ரினா நான் பேச விளங்குதான்னு கேட்டு. என்ன ஓகே சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பாருங்க, அடுத்த கேள்விக்கு வருமா? 23ஆவது முடிச்சு 24ஆவது பாப்போம் என்ன நடக்குது. சரி, கவனிங்க. 24ஆவது கேள்வி. டியூப்ல இருக்கிற 24ஆவது கேள்வி. 24. சரி பாருங்க, ஏனும் இசைக்கவையின் புயமொன்றில் சிறிதளவு மெழுகு ஒட்டி உள்ளது. ஏனும் இசைக்கவையின் புயமொன்றில் சிறிதளவு மெழுகு ஒட்டி உள்ளது. இசைக்கவை ஏ வேறொரு இசைக்கவை பியுடன் 250 ஹெர்ட்ஸ் அதிர செய்யப்பட்ட போது 2 செகண்டில் 8 அடிப்புகள் கேட்டன. கவனமாலையனம் அங்க வித்தியாசமாக போற டைம்ல 1 செகண்ட் புரியதா, 2 செகண்டில் 8 அடிப்புகள் கேட்டன. மெழுகு அகற்றப்பட்ட பின் அவை ஒன்றாக அதிர செய்யப்பட்ட போது 3 செகண்டில் 9 அடிப்புகள் கேட்டன. மெழுகு பூசப்பட்ட நிலையில் ஏயின் வீடுகள் யார்? ஓகே, சொல்ற விஷயத்தை நல்லா கவனி. ஏ பிங்கிற 2 இசைக்கவை எழுதிக்கலாம். சரி பாப்போம். ஏ அதே போல பி அதே போல பி. கேள்விகள் இனி எப்படி குப்பையா வந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க தெளிவாக இருந்தா சரி. குப்பைகள் கொட்டப்படத்தான் போகுது. குப்பைகள் வந்துகிட்டு ஏன்னா ஒரு கேள்வி அங்க கால் கையெல்லாம் வச்சு என்ன செய்யணும், கேள்வியை குப்பையாகும். பட் நாங்க தெளிவாக இருந்தால் என்ன விதமான குப்பைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமைச்சுட்டு போயிட்டு வரலாம். சரியா?
அப்ப அடிப்புங்கிற விஷயம் இவ்வளவுதான். அடிப்புங்கிற விஷயம் இவ்வளவுதான். இதுல நீங்க எவ்வளவு தெளிவாக பெரியணும் உங்களுக்கு பெற்றுக்கொண்டு இதை வச்சுதான் கேள்வி பாருங்க. ஒவ்வொரு வருஷம் நாங்க செய்யலாம் பாஸ்போர்ட் கேள்வி நாங்க செய்ய போறோம். பாருங்க அந்த கேள்விகளை எப்படி வந்திருக்கணும். சரி, இங்க பாருங்க சில விஷயத்தை கவனிங்க. இப்ப இதுதான் ஏங்கிற மீடியரன், இது பிங்கிற மீடியரன். இப்ப பாருங்க, இந்த ஏங்கிற மீடியரன்ல சும்மா எப்படி ஏத்திருக்காங்களா, மெழுகு ஏத்திருக்காங்களா, உயர்த்துது. சரியா இருக்கட்டும். அப்ப மெழுகு ஏத்தினது பிறகு வாரத நான் FA டேஸ் எடுக்கணும். FA டேஸ் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சோட வாரது நாங்க FA டேஸ் எடுத்து வைப்போம். சரி, ஓகே, பாப்போம். இப்ப பாருங்க, FA எனும் இசைக்கவையின் புயமொன்றில் சிறிதளவு மெழுகு ஒட்டி உள்ளது. இசைக்கவை A வேறொரு இசைக்கவை B உடன், அதாவது FB அவன் தந்துட்டான் 250 ஹெர்ட்ஸ். 250 ஹெர்ட்ஸ் அதிர செய்யப்பட்ட போது 2 செகண்டில் 8 அடிப்புகள் கேட்டேன். அப்ப இதுல பாருங்க, ஒன்று FA days minus FB சமன் 2 செகண்ட்ல 8ன்னா 1 செகண்ட்ல 4, 1 செகண்ட்ல 4 என்ன ஃபேக்ட். அதே போலடா அதிர செய்யப்பட்ட 2 செகண்ட் மெழுகு அகற்றப்பட்ட பின், இப்ப மெழுகு அகற்றினோம்னா அவர் உண்மையான மெழுகு FA. அப்ப இதுல இன்னொரு ஆளும் சாத்தியமே FB minus FA டேஸும் 4 இருந்திருக்கும். இது என்ன பாவம், எது சாத்தியம் பாவம். திரும்ப மெழுகு அகற்றின உடனே மெழுகு அகற்றப்பட்ட பின் அவை ஒன்றாக அதிர செய்யப்பட்ட போது 3 செகண்டில் 9 அடிப்படும். அப்ப மெழுகு நீங்க அகற்றினீங்கன்னா சமன்பாடு இப்படி வரும். ஒன்று FA minus FB சமன் 3 செகண்ட்ல 9ல 1 செகண்ட்ல 3. ஏன்னா மீடியம் கவனமா இருக்கு. ஒரு செகண்ட்ல அதிர்வுகளின் எண்ணிக்கை, அதிர்வுகள எண்ணிக்கை வரைவிலக்கணத்துல கவனமா இருக்கணுமே. ரைட், ஒன்று இது சாத்தியம் அல்லது FB minus FA சாத்தியம். இது அறியலாம். ரைட், ஓகே. இப்ப வரும், நல்லா கவனிக்கணும். சொல்யூஷன் நல்லா கவனிக்கிறா. இந்த மெழுக நாங்க அகற்றிட்டோம்னா FA விட FA டேஸ விட FAங்கிற விடுதல் கூட எனக்கு. இப்ப இதுக்கு மெழுக போட்டுதான் இவர் குறைஞ்சிருக்கார், இவரே குறைஞ்சிருக்கார். இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிக்கணும். FB 250 ஹெர்ட்ஸ், FB வந்து 250 ஹெர்ட்ஸ். ஆரம்பத்துல நீங்க இப்ப செய்யற மாற்றத்தால ஏட பருமன் கூடுது, ஏட பருமன் கூடுது. சரியா? இப்ப இதுல நான் எடுக்கிறேன், இதுல ஏட பருமன் கூடினால் அடிப்பு மீறியல் கூடுது, ஆனா அந்த அடிப்பு மீறியல் குறையுது. அப்ப எது சாத்தியமா இருந்திருக்கணும்னா இவர் சாத்தியமா இருந்திருக்கணும். இங்க பாருங்க, ஏற்கனவே FB ல இருந்து FA டேஸ் கழிக்கிறீங்க 4 ஹெர்ட்ஸ். இப்ப இவரை நான் கூட்டுறேன், ஏட பருமனை கூட்டுறேன். ஏட பருமனை கூட்டினா இங்க இருக்கிற அடிப்பு குறையுமே, இவர்ல மாற்றம் இல்லை. இவர் தான் எங்களுக்கு பொருத்தமான சமன்பாடு, இவர்தான் பொருத்தமான சமன்பாடு. பிடிக்கலாம். இங்க பாருங்க, FBக்கு பதிலா 250 மைனஸ் FA டேஸ் சுமையேற்றப்படுறது, சுமையேற்றது பிறகு அகற்றது பிறகு சுமையேற்றினதுக்கு FA டேஸ் இருக்கு. இது சமன் 4. அப்ப FA டேஸ் சமன் கழிப்பட்டா 246 ஹெர்ட்ஸ், 246 ஹெர்ட்ஸ். சரியா? அப்ப FA ட பருமன் கூடியிருக்காங்க. இதுதான் நன்மையும் பொருத்தமானது. சுமை ஏற்றப்பட்டதுக்கு முன்னால், ஏற்றப்படுறதுக்கு முன்னால இவர் எத்தனை இருந்திருப்பான்னு கேள்வி. எனவே 250 மைனஸ் FA சமன் 3 வரும். அப்ப FA சமன் 247 ஹெர்ட்ஸ் ஆகுது. சரியா? கேட்ட கேள்விகள் அதோட அப்ப 246 ஹெர்ட்ஸ் பொருத்தமானது, 246 ஹெர்ட்ஸ் பொருத்தமானது. ரைட், நோட் பண்ணி எடு. நல்லா கேள்வி விளங்கிட்டா? ஹபீஸ் தான் சரியாடா? ஹபீஸ் அவங்களுக்கு விட சரியா?
ஹபீஸா கேள்வி விளங்கிட்டா? அதான் நான் பேச சொல்லுங்கடா, கேள்வி விளங்கிட்டேன். அதான் மித்தம் அவங்களுக்கு கேள்வி விளங்கிட்டா? நோட் பண்ணி முடிஞ்சா சொல்லுங்க. ரைட், ஓகே. சரி, இப்ப நான் சொல்ற விஷயம் எதுவா உங்களோட புக்ல, எங்களோட சாப்டர் 2ல தான் புக்ல. சரி வாங்கடா, 31ஆம் பக்கம் வாங்க. பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினா 31ஆம் பக்கம் வாங்க. 31ஆம் புக்ல 31ஆம் பக்கம் வந்து 5வது எம்சிக்யூ செய்யுங்க. 31ஆம் பக்கம் வந்து 5வது எம்சிக்யூ விடையினங்கள் பார்ப்போம். 31ஆம் பக்கம் வந்து 5வது எம்சிக்யூ, பேஜ் நம்பர் 31. சரி, பேஜ் 31. அங்க இருக்கிற 5வது எம்சிக்யூ, 5வது எம்சிக்யூ பார்ப்போம். விடை சாத்தியமான விடையை சொல்லுங்க பார்ப்போம். 5வது எம்சிக்யூக்கு விடை. 5வது எம்சிக்யூ முடிச்சா விடையே போடலாமா? நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்க. நம்ம கிளாஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க ஃபில் பண்ணி விடைகள் இது பண்ணிட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கிட்டேன். மித்தா என்ன வரும்? 5வது எம்சிக்யூ விடைங்க. இதான் பாஸ் பேப்பர் கேள்வி, இவ்வளவுதான் விஷயம். இதுதான் அடிப்புகள் 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 எழுந்து கத்துறது. பாருங்க ஒவ்வொரு ஆண்டு எப்படி இந்த கேள்வி வந்திருக்கீங்க பாக்கலாம். விட எடுத்தாலும் போடலாம். இஸ்மத் முடிச்சிட்டியா?
ரெனாக்கு நான் பேச விடுங்க. ரெனா கொஞ்சம் பேசுமா, நான் பேச விடுங்கதா? ரெனா என்ன ஆன்சர்? அஞ்சாவது. ஃபர்ஸ்ட். ரைட், ஓகே, வெரி குட். சரி, பாவம் கேள்வி கவனிங்க. என்ன சொல்ல பாருங்க. 252 ஹெர்ட்ஸ் மீடியனுடைய இசைக்கவை என்று மற்றும் ஒரு இசைக்கவையுடன் சேர்ந்து ஒலிக்க செய்யும் போது செகண்டுக்கு 2 அடிப்புகள் தருகின்றன. அப்ப இங்க பாருங்க, 2 இசைக்கவை நாங்க எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஆள் கதைச்சிட்டாண்டா இவர் வந்துட்டு 252 ஹெர்ட்ஸா. நான் இது ஏன் எடுக்கணும்? இந்த இசைக்கவை இவர மீடியன் FE. சரியா? அப்ப எது சாத்தியம்? 252 மைனஸ் FE இது வந்துகிட்டு என்ன அழைக்கலாம்? 2 ஹெர்ட்ஸ் அழைக்கலாம். செகண்டுக்கு 2 அடிப்பு. பாருங்க, செகண்டுக்கு 2 அடிப்புக்கலாம். அப்ப அல்லது FA மைனஸ் 252 இது வந்துட்டு 2 அடிக்கலாம். இதுல 2ல 1 சாத்தியம். 2ல 1 சாத்தியம். ரைட், ஓகே, இதுல பாப்போம். 2 அடிப்புகளே தருகின்றது. முதலாவது கவையின் சுவரொன்று கவரொன்று சிறிதளவு மெழுகினால் சுமையேற்றப்பட்ட போது, முதலாவது கவர் நிறைய இதுல சரியா பாருங்க. முதலாவது கவையின் சரியா இசைக்கவையின் கவரொன்று சிறிதளவு மெழுகினால் சுமையேற்றப்பட்ட போது அடிப்புகள் செகண்டுக்கு 1ஆக குறைக்கப்படுகின்றது. இரண்டாவது கவையின் மீடிரனியா. சரி, இப்ப இந்த 252 ஹெர்ட்ஸ் குறையறதால அடிப்பு மீடிரனும் குறையும். அப்ப எது சாத்தியம்? இங்க பாருங்க, 252 இது குறைஞ்சா FA மாறாத பெருமாள் வந்து இது கூடினீங்க. ஆனா அந்த கூடல அடிப்பு மீடிரன் செகண்டுக்கு 1. அப்ப யாரு சாத்தியமானது? இவரு சாத்தியமானது. அப்ப இதுல பாருங்க, இவர் நான் செலக்ட் பண்ணா 252 மைனஸ் FA சமன் 2 வரும். எனவே FA சமன் 252 சரியா சயர் 250. இதுதான் FE. இதுதான் FE. ரைட், நோட் பண்ணிடுங்க. இதான் வந்துட்டு சாத்தியம் 250. கவனப்படு டக்குனு நோட் பண்ணி எடுங்க. தேவையான விஷயங்களை அந்த தொகையில நோட் பண்ணி காட்டலாம். அப்படி ஒரு விஷயம். அதே பேஜ்லடா, பேஜ் நம்பர் சரியா 31ஆம் பக்கத்துல தான் கேள்வி 7வது என்ட்ரி கேள்வி வசன கேள்வி. அதை பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். பாஸ்டர் கேள்வி எல்லாம் செய்யணும். நான் முடிச்சுதான் எல்லாத்தையும் முடிக்க தான் போறீங்க. சரி, கவனியை நான் அடிச்சு வருது. இதெல்லாம் சின்ன கதைகள் எடுத்து இது பண்ணிக்கலாம். சரியா? ரைட், அடுத்த கேள்விக்கு வாங்க. சரியா, அடுத்த கேள்வி பாருங்கடா. அடிப்புகள் கேட்பதற்கு அத்தியாவசியமானவை. அடிப்புகள் கேட்பதற்கு அத்தியாவசியம். ஒளி முதலில் ஒன்றாவதேனும் இசைக்கவை கவர் ஒன்றாயிருத்தல் வேண்டும். இல்ல, அப்படி இல்லை. 2 மீடியனுடைய பொருளாத்தான் இருக்குமே தவிர அது இசை கவராத்தான் இருக்காங்க. 2 வயலின நீங்க இது பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அப்ப ஏ கூற்று பண்ணு. இரு முதல்களில் மீடியன்கள் ஏறக்குறைய ஆனால் திட்டவட்டமாக வருது. அது சரி, ஏறக்குறைய சமனாரிகள் சின்ன சின்ன வித்தியாசம் தான். 250 252 5 அப்படியான வித்தியாசம் பாருங்க. இரு முதல்களிலும் மீடியன்கள் ஏறக்குறைய ஆனால் திட்டவட்டமாக அல்ல, சமனாக இருக்க வேண்டும். எஸ், பி கூற்று பொருத்தமானது. பி கூற்று பொருத்தமானது. இரு முதல்களினாலும் காணப்படும் ஒளியலைகள் ஒரே வீச்சத்தை கொண்டிருக்க வேண்டும். இல்ல, அது பிழை. ஒரே வீச்சத்தை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரைட். அப்ப பி மாத்திரம் உண்மையானது. பி மாத்திரம் உண்மையானது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே.
அடுத்து பேஜ் நம்பர் 32ஆம் பக்கம் இருக்கிற 14வது MCQ. 32ஆம் பக்கம் இருக்கிற பேஜ் நம்பர்ல 32ஆம் பக்கம் இருக்கிற 14வது MCQ வாங்க. ரைட், பேஜ் நம்பர் 14வது MCQ. 32ஆம் பக்கம் இருக்கிற 14வது MCQ. கண்டினியூ. பதினாலாவது MCQ நோடு. பதினாலாவது விட என்ன? அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, விடையை போடும். அதான் 14 விட மித்தா 14க்கு என்ன விட? நாலாவது. ரைட், ஓகே. நாலாவது ஆன்சர் பொருத்தம். நாலாவது ஆன்சர் பொருத்தமானது. சரி, பாருங்க, நான் சொல்ற விஷயத்தை பாருங்க. சொல்றேன், இரு இசைக்கவைகள் ஏயும் பியும் ஒன்றாக ஒலிக்க செய்யப்பட்ட போது செகண்டுக்கு 10 அடிப்புகள் உண்டாகின்றன. சரியா? இப்ப பாருங்க, ஏகமா பிங்கிற 2 இசைக்கவைகளை அதிர செய்யறாங்க. ஏகமா பிங்கிற 2 இசைக்கவைகள் அதிர செய்யறாங்க. இது FE, இது FB இருக்கு. சரி, 2 இசைக்கவைகள் அதிர செய்யறாங்க. அப்ப இதுல சாத்தியமானது FA மைனஸ் FB சமன் 10 இருக்கணும், அல்லது FB மைனஸ் FA சமன் 10 இருக்கணும். என்ன, 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் எப்படி தெரியாது? யாரு பெரியாள் யாரு சின்னாளுங்கிறது தெரியாது. சரியா? இரு இசைக்கவைகள் A B ஒன்றாக ஒலிக்க செய்யப்படும் போது செகண்டுக்கு 10 அடிப்புகள் உண்டாகின்றன. கவை A இனது பாருங்க, கவை A இனது கவர் ஒன்றினது சிறகு மெழுகு துண்டொன்று ஒட்டப்பட்ட போது, இதுல மெழுகு துண்டொண்ட ஒட்டுறாங்களாம் இசைக்கவர். அப்ப எனக்கு தெரியணும், இப்ப இந்த மீடிரன் குறைவா, இந்த மீடிரன் செய்வாரு குறைவா. சரி, பாருங்க, ஒட்டப்பட்ட போது செகண்டுக்கு 5 அடிப்புகள் கேட்கின்றன. ஒட்டப்பட்ட போது என்ன இருக்குதான்? செகண்டுக்கு 5 அடிப்புகள் கேட்குதா. அப்ப ஏட பருமன் குறைஞ்சி அடிப்புகளும் குறையுமாக இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு இங்க ஏட பருமன் நீங்க குறைஞ்ச சாப்பாடு செலக்ட் பண்ணா அடிப்பு கூட. அப்ப இது பொருத்தமில்லைன்னு தெரியும். இவர்தான் சரி. இங்க பாருங்க, இவர பருமன் குறைஞ்சா கழிக்கிற இலக்கம் மாறாதுங்கிறதுனால அந்த அடிப்படை பருமனும் என்ன செய்யும்? குறையும். அடிப்படை பருமன் என்ன செய்யும்? குறையும். எனவே இது பொருத்தமானது. சரி, பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு 5 அடிப்புகள் கேட்கின்றன. கவை வீனது மீடிரன் 200 ஹெர்ட்ஸ் ஆக இருப்பின், கவை வீனது வந்துட்டு 200 ஹெர்ட்ஸ் ஆக இருப்பின், மெழுகு ஒட்டப்பட்ட பின்னர், பாத்தீங்களா? நான் தேதி படிக்கிறேன், இதுவும் கேள்வியா கேட்கலாம்.
ஒட்டப்பட்டதுக்கு பின்னால என்ன, ஒட்டப்படுறதுக்கு முன்னால என்ன. ரைட், ஓகே. பாருங்க, ஒட்டப்பட்டதுக்கு பின்னால கவை ஏயின் வீடு. அப்ப ஒட்டப்பட்டதுக்கு பின்னால நம்ம இவரெல்லாம் மாற்றிக்கலாம். நான் அதை FA days எடுக்கு. அந்த FA days minus FB சமன் 5 ஹெர்ட்ஸ். அப்ப இந்த சமன்பாடு கொண்டு பிரதியிட்டா FA days minus FB வந்துகிட்டு 200 சமன் 5. 200 சமன் 5. எனவே FA days ஒட்டப்பட்டது பிறகு அது 205 ஹெர்ட்ஸ். 205 ஹெர்ட்ஸ் வரும். சின்ன கேள்விடா. எம்சிக்களை டக்கு 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 டக்குன்றீங்க. எவ்வளவு சாரா நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த கேள்விகளை பிடிச்சு உடைச்சு முடிக்கலாம். பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று அதெல்லாம். ரைட், ஓகே. இப்ப வாங்க உங்களோட பேஜ் நம்பர் சரியா, நான் சொல்ற பக்கம் எடுங்க. 34ஆம் பக்கம் எடுத்து 29வது எம்சிக்கள் சரியா. 34ஆம் பக்கம் எடுங்க, 29வது எம்சிக்களே பாருங்க. இதை நோட் பண்ணி எடுங்க. முதலாவது 14 சரியா, 29வது எம்சிக்கள் செஞ்ச விடையை சொல்லு. செஞ்ச விடையை சொல்லு. விடையை சொல்லு. விடையை சொல்லு. 29வது எம்சிக்கள். அப்படியே ஓரே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரியா, 29வது எம்சிக்கள். ஆன்சர் என்ன? செஞ்சாக்குள்ள யாராவது ஒரு மித்தா உடனடா இதனால் அடிக்கேன் விளங்கிடுங்கடா. இதெல்லாம் சும்மா இனி சின்ன சின்ன ஐடியா கேள்விகள் படிக்கிறதுக்கு முன்னாலதான் இவங்க பெரிய விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தி எடுத்துட்டோம்னா இது எல்லாம் ஒரே பதிமா சும்மா அழகா செஞ்சுட்டு போறோம். கட்டாயம் எம்சிக்கள் ஒரு கேள்வி வரது சான்ஸ் என்ன, அழகா மார்க்ஸ் எடுத்துக்கலாம். அழகா மார்க்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு விடையே சொல்லுவாங்க. அதனால ஒரு 29வது கூட சொல்லலாம். 29வது மூன்றாவது ரைட், ஓகே. பாப்போம். மித்தாட்டா விட 29க்கு நல்லா வரைக்கும் மூன்றாவது
நான் செஞ்சாச்சா? சரி பாப்போம், கவனிங்க என்ன சொன்னாங்க. ஒரு இசைக்கவையையும் ஒரு குறித்த கிட்டார் கம்பியையும் ஒருமிக்க ஒலிக்கப்படுவது. சரி ஓகே பாருங்க, 512 ஹெர்ட்ஸ் இசைக்கவையா இல்ல சொல்றாங்க. சரியா, இது இவரை 512 ஹெர்ட்ஸ் இசைக்கவையும் ஒரு கிட்டார் கம்பி உண்டுமா, இது ஒரு கம்பி. இந்த கிட்டார் கம்பி இவரு ஏன் நடுமை இவர் மீடியம் எஃப்ஏ தெரியாதுன்னு சரி பார்ப்போம். 512 ஹெர்ட்ஸ் இசைக்கவையும் ஒரு கிட்டார் கம்பியும் ஒருமிக்க ஒலிக்கப்படும் போது கேட்கும் அடிப்புகளின் வீடுடன் 7 ஹெர்ட்ஸ். அப்ப ஒன்று 512 சய எஃப்ஏ வந்து கேளாதீங்கணும், அல்லது எஃப்ஏ மைனஸ் 512 சமன் 7 சரி ஓகே பார்ப்போம். அதே இசைக்கவை ஒரு வயலின் கம்பியுடன் ஒருமிக்க ஒலிக்கப்படும் போது, அதே இசைக்கவை ஒரு வயலின் கம்பி, இது கிட்டார் இது வயலின், நீங்க இவங்க 2 பேரும் ஒலிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது முன்னால இருந்த கூற்றுகள் இந்த இசைக்கவை தான் வரவில்லை. இவரை ஒலிச்சினாலும் அடிக்க முடியாது. சரியா, இப்ப வயலின் வந்துட்டு மீண்டெடுக்கும். வயலின் கம்பியுடன் ஒருமிக்க ஒலிக்கப்படும் போது கேட்கும் அடிப்புகளின் வீடுடன் 5 ஹெர்ட்ஸ். அப்ப 512 மைனஸ் எஃப்பி சமன் 5 ஆയിരിക്കും, அல்லது எஃப்பி மைனஸ் 512 இது வந்துட்டு 5 ஆയിരിக்கும். கீழே தரப்பட்டுள்ள விடைகளில் கிட்டார் கம்பியினது வயலின் கம்பியினது மீடினங்கள் முறை. சரியா, கிட்டாரையும் வயலினையும் மீடினங்கள் முறையே தந்திருக்காங்க, என்னன்னு கேட்க கிட்டாரையும் இவரையும் கேள்வி. சரியா, சொல்யூஷன் கவனிங்க. கிட்டாருக்கும் வயலினுக்கும் இடையில, கிட்டாருக்கும் வயலினுக்கும் சாரி இந்த இசைக்கவைக்கும் இடையில 7ன்னா ஒன்று எஃப்ஏட பருமன். நல்லா கவனிங்க, எஃப்ஏட பருமன் ஒன்று எப்படி இருந்திருக்கணும். சரியா, 7 வித்தியாசம் பண்ண. இப்ப இந்த சமன்பாடு நீ எடுக்கிறியா, இந்த சமன்பாடு நீ எடுத்தா எஃப்ஏ வந்துகிட்டு இருந்திருக்கணும், இவரை கழிச்சு விட்டீங்கன்னா 505 505 அல்லது இவர் எடுத்தா எஃப்ஏ வந்துகிட்டு 519 519 ஹெர்ட்ஸ் இருந்தீங்க, அது 505 இல்லாட்டி 510. இவர் எடுத்தாடா, இவர் எடுத்தீங்கன்னா 507 ஹெர்ட்ஸ் இருந்தீங்கன்னா, இவர் எடுத்தா 517 ஹெர்ட்ஸ் இருந்தீங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, இருக்கிற விடைகள்ல பொறுத்து பாருங்க. சரியா, 519 505 ஹெர்ட்ஸ் இல்ல, 519 505 ஹெர்ட்ஸ் யாருக்கு பொருத்தம்னா கிட்டாருக்கு வரலாம். கிட்டாருக்கு சாத்தியமான 2 விடைகள். அதே போல 517 505 517 505. சரியா, இது ஓகே. இப்ப நான் சொல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப 505 517 சாத்தியமா இருக்கலாம். யாருக்கு சாத்தியமா இருக்கலாம்? அவங்க 2 பேருக்கு சாத்தியமா இருக்கலாம். பட் இருக்கணும் பாப்போமா, கீழே தரப்பட்டுள்ள விடைகளில் கிட்டார் கம்பியினது வயலின் கம்பியினது. அடுத்தது 519 507. ரைட் ஓகே, இதுவும் சாத்தியமா இருக்கலாம். சரியா, இந்த 505 தந்திருக்காங்க, 517 தந்திருக்காங்க. ஏன் நம்ம இல்லாம கூப்பிடுறாங்கன்னு ப்ரூவ் ஆகும். இதுவும் வயலினுக்குள்ள வருது, இது கிட்டாருக்குள்ள வருது. சரி, அடுத்த ஒரு 517 507 இல்ல, இது சாத்தியம் இல்லை. இது ஏன்னா இது ரெண்டுமே வயலினுக்கு பொருத்தமானது. அப்ப எங்களுக்கு சுவரா தெரியும் முதலாவது ஆன்சர் வர போறது இல்லை, ரெண்டுக்கும் கேட்கறதுனால முதலாவது ஆன்சர் வராதுன்னு தெரியும். அதே மாதிரி 4வது ஆன்சரும் வராதுன்னு தெரியும். 5வது பாருங்க 517 519.
517 519. எஸ், அதுவும் பொருத்தமானது. இப்ப இன்னைக்கு ரெண்டாவது விடையா, மூன்றாவது விடையா, அஞ்சாவது விடையா? சரி, இப்ப இதுல ரெண்டாவது விட 517 ஹெர்ட்ஸ் இருக்குது, 517 ஹெர்ட்ஸ் இருக்குது, 505 ஹெர்ட்ஸ் இருக்குது. சரியா? அடுத்தது வந்துகிட்டு 519 ஹெர்ட்ஸ் இருக்குது, அதே போல 507 ஹெர்ட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து அஞ்சாவது 517 ஹெர்ட்ஸ் இருக்குது, அடுத்தது 519 ஹெர்ட்ஸ் இருக்குது. ரைட், இப்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கிற ஆன்சர் மூன்றாவது ஆன்சர். ஓகே, பாப்போம் நீங்க செலக்ட் பண்ணிக்கிற மூன்றாவது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க ஏன் இந்த ரெண்டாவதையும் அஞ்சாவதையும் விட்டீங்க? ரெண்டாவதையும் அஞ்சாவதையும் ஏன் விட்டீங்க சொல்லுங்க. எனக்கு அது தேவை. இப்ப மூன்றாவது ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க, ஏன் நீங்க இதுல இருக்கிற ஜஸ்ட் ரைட் ரைட் ரெண்டாவதையும் அஞ்சாவதையும் ஏன் செலக்ட் பண்ணல? நதா, நீங்க ஏன் ரெண்டாவது செலக்ட் பண்ணல? நதா, நான் பேச உலகதா? சமன்பாடுகள் பொருத்தம் இல்லையா? ஏன் பொருத்தம் இல்லை? அடை பாத்தீங்களா, இதான் புரிஞ்சு கொள்றதுல இருக்கிறது. இது ரெண்டும் கழிப்படுதுங்கிறதால கலையிலா? இப்ப இவரும் இவரோட கூட இருந்தா கலிதான படப்படுது. இப்ப இது 119 இருந்தா 119 112 கழிச்சுக்கிட்டா உங்களுக்கு எத்தனை அங்க இருக்கிற 7 ஹெர்ட்ஸ் ஆன மிச்சம் வரப்போகுது. FB ல பாருங்க 117 இருக்குது, இது 112 அங்கே கழிச்சாலும் 517 ஹெர்ட்ஸ், அதாவது 5 வரும். அது பிரச்சனை இல்லை. இப்ப ரெண்டும் கழிவறங்கிறது இது வேற பிராக்டிகல், இது வேற பிராக்டிகல். இது இவரோட தொடர்புபடுது, இது இவரோட தொடர்புபடுது. இங்க பாருங்க, இந்த மூன்று விடையும் சாத்தியமானது, இந்த மூன்று விடையும் சாத்தியமானது. ஏன் இப்ப இந்த இடத்துல நீங்க மூன்றாவது செலக்ட் பண்றீங்கன்னா, அவன் கேட்க முறையே கிட்டார் வயலின் என்று முறை என்று கேட்கான். அதுக்கு அவன் இப்படி மூன்று விடைகள் அங்க சாத்தியமா வரப்போகுது. ஆனா கேட்ட கேள்வி நல்லா பாருங்க, கிட்டார் வயலின் முறையே. பாருங்க, கேள்விகள்ல தெளிவா இருக்கு. ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி எந்த அளவுக்கு கேள்விகளை விளங்கி எடுக்கன்னு கவனம் பாருங்க. இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த மூன்று விடையும் பாசிபிள் ஆனது எல்லாம் ஒரு இது பொருந்தலாம். இவர் வந்து கேட்டு 517 இருந்தா இவருக்கு 2.5 ஹெர்ட்ஸ் வரும். இவர் வந்துட்டு 505, இது 512 இவருக்கு 2 ஹெர்ட்ஸ் வரும். அதெல்லாம் இருக்கு. ஆனா உங்கள்ட்ட பாருங்க, கிட்டார் வயலின், வயலின்ல 517 சாத்தியம். ஆனா வயலின் இதுக்குள்ள கிட்டாருக்குரியதுக்குள்ள வராது. அந்த ஒரே ஒரு வேர்டால மட்டும்தான், இந்த வசனத்தால மட்டும்தான் நீங்க மூன்றாவது விடையை செலக்ட் பண்றீங்க. மிச்சம் இருக்கிறதும் பொருத்தமானது, பட் மாறி மாறி விடைகள் வந்துடுது, மாறி மாறி விடைகள் வந்துடுது. இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாவது கேள்வி 505 ஹெர்ட்ஸ் 517 வந்திருந்தால் 505, 517 இந்த விடை சாத்தியம். அப்ப அதுல எல்லாம் தெளிவா இருக்கிறார். விஷயங்கள் அதான், கேள்வி விட எடுக்கிற மட்டும் முக்கியம் இல்லை, எடுத்தது சரிங்கிறதுனால மற்றதை விட்டுட்டு போறதும் முக்கியம் இது இல்லை. அதெல்லாம் தேவை. எங்கட ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க பேஸ் பண்ண போற கேள்வி நீங்க எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்ள, அதுக்கு முன்னால நாங்க செய்யற கேள்விகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணா சும்மா விடயமாக்க பண்ணிட்டு அந்த கேள்வியை மட்டும் செஞ்சுட்டு போறதுல பிரச்சனை இருக்கு. ஹெல்ப் பண்றது எல்லா ரீதியாவும் ஹெல்ப் பண்ணணும். ஏன் இந்த விட வராது, இந்த விட வரணும்னா என்ன சாத்தியம்ங்கிற வரைக்கும் ஒவ்வொரு கேள்விகளை நுணுக்கமா பாருங்க. இந்த கேள்வியில நான் ஏன் ரெண்டாவது மூன்றாவது விடுறேன்டா, இந்த ரெண்டாவது மூணாவது மாறி வந்துருக்கு பாருங்க. 505 கிட்டாருக்குரியது பின்னால் இருக்குது, 519 கிட்டாருக்குரியது பின்னால் இருக்கு. ஆனா கேள்வி கிட்டார் வயலின் முறைங்கிறதால மட்டும்தான் நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்க, மூன்றாவது செலக்ட் பண்ண போறீங்க. தெளிவாக இருக்கணும் பிள்ளை.
ஏன் நான் முதலாவது நாலாவது விட்டேன்னா முதலாவது அவன் தந்திருக்கிற ரெண்டுமே கிட்டாருக்குரியது. நாலாவது நான் விட்டன் ஏன்னா இந்த கேள்வி நல்ல கேள்வி. ஏன் விட்டேன்னா ரெண்டுமே வயலுக்குரியது. அடுத்தது 2வது 3வது 5வது நான் ஏன் 3வது செலக்ட் பண்ணா அவன் கேட்டு வச்சிருக்கான் கிட்டார் கமா வயலின் முறையேன்னு கேட்டதுனால இவரை செலக்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாம் விடுபடுறாங்க. ஆனா இது வரைக்கும் அவ்வளவு விடையே கூட்டமான விடையா அது மாதிரி சரியா சும்மா கேட்டிருந்தா 2 3 5 இவெல்லாம் சான்ஸ் நல்லா கேள்வியை விளங்கி எடு. தேவையான விஷயங்கள்லாம் நோட் பண்ணி எடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நல்லா கேள்வி விளங்கிட்டான். மித்த அந்த கேள்வி வாங்கிட்டாடா. இருக்கிறதுல மிக பொருத்தமான விடையை செலக்ட் பண்றதுனால ரைட் ஓகே. மித்த அந்த கேள்வி விளங்கிட்டான். மித்த நான் பேசுவானுங்களா? எஸ். ஏன் அந்த 2வதும் 5வதும் விடை பொருத்தமானது. பட் இந்த கேள்விக்கு ஏன் பொருத்தம் இல்லைங்கிறத விளங்கிக்க. அது அந்த விஷயத்துல கவனமா இருங்க. ரைட் ஓகே. இவ்வளவுதான் அந்த அடிப்புங்களுக்கு. இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனி. அடுத்தது வந்துகிட்டு உங்களோட சாப்டர் 2க்கான ஃபைனல் நோட்ஸ் வந்துட்டு உங்களோட குரூப்ல ஷேர் பண்றதை எழுதி எடுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் அந்த தியரியை விளங்கப்படுத்திடுவேன். இன்னொரு கதை அந்த வித்தியாசம் இந்த நீர்த்தாலைக்கும் வெறுத்தியாலைக்கும் இடையிலான வித்தியாசம் ஒற்றுமை என்னங்கிற மாதிரி அதே போல இடப்பேச்சு அமுக்க வரைப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அதை நான் அனுப்பி விடுறேன். அந்த நோட்ஸ் எழுதி ஃபில் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான் 28 ஓகே. இன்ஷால்லா நாங்க நாளைய கிளாஸ் வந்துட்டு பேப்பர் கிளாஸ். அதுக்கான டியூப் வந்து நம்மளோட குரூப்ல அப்டேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அல்லது இதுவே கிளாஸ் நடந்தால் நான் அந்த கிளாஸ்ல வச்சு நான் தரேன். கிளாஸ்ல வச்சு நான் தரேன். அந்த விஷயத்தை நாங்க பார்த்துக்கலாம். ரைட் ஓகே. சந்திப்போம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்.